ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வெல்கம் டு போ தமிழ். போ தமிழில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா அறநூல்கள். அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்ற இந்த ஒரு தலைப்பில் அழகு 7 பொது தமிழில் அழகு 7ல் திருக்குறளுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அறநூல்கள் தொடர்பான செய்திகள்னு இருக்கும். அதில் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலடியாரும் நான்மணி கடிகையும் பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா. மூன்றாவது முக்கிய அறநூலான பழமொழி 400 அப்படின்றத பார்க்க போகிறோம். பழமொழி 400 அப்படின்றதுடைய ஆசிரியர் மூன்றுரை அரையனார். ஓகேவா. இவருடைய நூல் தான் பழமொழி 400. பேர்லேயே இருக்கு பழமொழி 400 பழமொழி, அதாவது 400 பாடல்களை கொண்ட ஒரு நூல். பார்த்துருவோமா. என்னுடைய நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு அப்புறம் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி, அவருடைய பாடலுடைய பொருள், அது செய்யுளுடைய பொருள், அப்புறம் சொல்லும் பொருளும் எல்லாம் பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா. ஃபைன். பாருங்க, அறநூல்கள் பழமொழி 400 நூற்குறிப்பு பார்த்துருவோமா. பாருங்க, ஆசிரியர் யாரு? மூன்றுரை அரையனார். ஓகேவா. இது ஒரு சமண சமயத்தை சார்ந்த நூல். ஆசிரியர் பாருங்க சமண சமயத்தை சார்ந்தவர். ஓகேவா. மூன்றுரை அப்படின்றது அவர் பிறந்த ஊர். ஓகேவா. அரையனார் அப்படின்றது அவருடைய பெயர். ஓகேவா. அரையனார் பார்த்துக்கோம் இல்லையா. இந்த இடத்துல அரையனார் அரையன்ற சொல்லுங்க அரையனார் வந்துச்சு. அப்ப அரையன் அப்படின்றது பொதுவாக அவர் ஒரு அரசனா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு அரசராக இருந்திருக்கலாம். அரசர்கள் புலவர் அதை பார்த்தீங்கன்னா அரசர்கள் புலமை வாய்ந்து வந்திருக்காங்க இல்லையா. அப்படி இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா. அரையன் என்பது புலவரின் குடிப்பிறப்பாகவும் இருக்கலாம். ஓகே. அந்த புலவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடிப்பிறப்பு. நம்ம எப்படி சாதிலாம் சொல்றோம், சாதி வேற குடி வேற இல்லையா. அப்போ குடின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த குடியின் பிறப்பின் அடிப்படையில், அவனுடைய குடும்ப பெயரின் அடிப்படையில் அந்த அரையன்ற பெயர் அவருக்கு வந்திருக்கலாம் அப்படின்றதும் ஒரு செய்தி. ஓகேவா. அதே போல் நம்ம 14 கீழ்கணக்கு நூலில் இருக்கக்கூடிய ஒரு அறநூல் இந்த பழமொழி 400. 14 கீழ்கணக்கு நூலில் ஒரு நூல் தான் இந்த பழமொழி 400. எப்படி நம்ம நாலடியார் நான்மணி கடிகையை பார்க்குறோமோ அதே போல தான். ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா 400 பாடல்களை கொண்டது. பேர்லேயே இருக்கு பழமொழி 400. ஓகேவா. அதுக்கடுத்து 34 அதிகாரங்களை கொண்டது. இந்த பழமொழி 400 34 அதிகாரங்களாகவும் இருக்கு. ஓகேவா. அடுத்து பாருங்க, இதனுடைய காலம் பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டு. இதுவும் சங்கம் அறிவிய காலம், களப்பிரவை காலத்தை சார்ந்தது. ஓகேவா. இதனுடைய ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு பழமொழி. சரியா. பழமொழி 400 400 செய்யுள், அதாவது 400 பாடலுடைய இறுதி வடிவில், இறுதி வரியில, இறுதி அடியில ஒரு பழமொழி இருக்கும். அப்போ 400 பாடலா 400 பழமொழி. அதான் ஒவ்வொரு பாடலையும் ஒரு பழமொழி இடம் பெற்றிருக்கும். திருக்குறள் நாலடியார் நூல்களுக்கு அடுத்து நல்லா பாருங்க, 14 கீழ்கணக்கு நூல்களில் அதே போல அறநூல்களில் திருக்குறளுக்கும் நாலடியாருக்கும் அடுத்து வைத்து நம்ம பேசக்கூடிய, சொல்லக்கூடிய, இல்லை எண்ணப்படக்கூடிய ஒரு நூல்லாம் அது பழமொழி 400. ஓகேவா. திருக்குறள் நிறைய அறக்கருத்துக்கள் சொல்லியிருக்கா. அடுத்து நம்ம நாலடியார், அதுக்கடுத்து நாலடியாரை வச்சு நம்ம படிப்போம். ஓகேவா. நாலடியாரும் அறநூல் நிறைய அறக்கருத்துக்கள் சொல்லியிருக்கு. அதுக்கடுத்து ஒரு அறநூல் திருக்குறளுக்கு நாலடியாருக்கு அடுத்தும் சொல்லணும் அப்படின்னா அது பழமொழி 400. ஓகேவா. அப்போ திருக்குறள் நாலடியார் 400 நூல்களுக்கு அடுத்து வைத்து எண்ணக்கூடிய நூல், சிறப்புமிக்க நூல் பழமொழி 400. ஓகேவா. அடுத்து பாருங்க, பழமொழிகளை கொண்ட நூல் முழுவதும் எழுதப்பட்டு தொன்மை, அதை பழமொழிகளை கொண்டு எழுதப்பட்ட ஒரு முழுமையான ஒரு தொன்மையான நூல் எது அப்படின்னா இந்த பழமொழி 400. பேர்லேயே இருக்கு பழமொழி 400. ஓகேவா. ஃபைன். ஓகேவா. அடுத்து பாருங்க, அடுத்த சிறப்பு செய்தி. இதனுடைய சிறப்பு பெயர்கள் எப்படி நம்ம நாலடியாருக்கு நான்மணி கடிகையும் பார்த்தோமோ அதே போல பழமொழி 400க்கும் முது சொல் பழமொழி 400 அப்படின்றத நம்முடைய சிறப்பு. ஓகேவா. இதுல பழமொழி 400 தொல்காப்பியர் முதுமொழின்ட்டு குறிப்பிடுறார். சரியா. முது சொல் அப்படின்ட்டும் குறிப்பிடுறார். ஓகேவா. முது சொல் அப்படின்னா முது மொழி, சொல்லுனாலும் மொழினாலும் ஒன்று தானே. அப்போ முது மொழி அப்படின்னாலும் முது சொல் அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே பொருள் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இதுல முது சொல் அப்படின்றது தொல்காப்பியர் குறிப்பிட்டது. ஓகேவா. ஓகே. அடுத்து பாருங்க, வரலாற்று குறிப்புகள் நல்லா பாருங்க. இந்த பழமொழி 400 நூல்ல ஓகேவா. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க கேட்கலாம், சார் முது சொல் அப்படின்றது தொல்காப்பியர் சொல்லியிருக்காருன்னா இப்போ தொல்காப்பியருக்கு முன்னாடி இந்த பழமொழி 400 நூல் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. நல்லா பாருங்க, பழமொழிகளை பொதுவாகவே இப்போ பழமொழி 400க்கு முன்னாடி பழமொழிகள் இருந்திருக்கும் இல்லையா. அப்போ தொல்காப்பியர் காலத்தில் பழமொழிகளை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பொதுவாக இவர் எப்படி பழமொழியை குறிப்பிடார் அப்படின்னா முது சொல்லும் குறிப்பிடார். அவ்வளோதான். ஓகேவா. அடுத்து பாருங்க, வரலாற்று குறிப்புகள். இந்த பழமொழி 400 நூல்ல பாருங்க, பல்யானை செல்கெழு குட்டுவன் இந்த ஒரு அரசரை பத்தியும், கரிகாலனை பத்தியும், மனுநீதி கண்ட சோழன் இருக்கார் இல்லையா அவரை பத்தியும், கொற்கை பாண்டியன் அவரை பத்தியும், தூங்கையில் எரிந்த சோழன் அப்படின்ற அரசரை பத்தியும், பாரி வேகன் போன்ற வள்ளல்கள் பற்றியும் இவங்களை பத்தின செய்தி வரலாற்று குறிப்புகள்லாம் இந்த பழமொழி 400 நூல்கள்ல செய்யுள்களில் கலந்துருக்கு. ஓகேவா. பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு பாடலும் ஒரு கதையையோ வரலாற்று நிகழ்வையோ சுட்டி அறத்தை வலியுறுத்தும் நூல் அப்படின்னா அது ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு வரலாற்று நிகழ்வையோ இல்லை ஏதாவது ஒரு கதையோ சொல்லி, ஓகேவா, அந்த கதைக்கான பொருள் தரக்கூடிய ஒரு பழமொழின்றது இறுதி அடியில் இருக்கும், இறுதி வரியில இருக்கும். ஓகேவா.
அடுத்து பாருங்க, 17 கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்று குறிப்பை மிகுதியா அதிகமா ஒரு 17 கீழ்கணக்கு நூல் தன்னுடைய செய்யுள் வரிகளில் சொல்லுது அப்படின்னா அது இந்த நூல். ஓகேவா? ஸோ அப்போ 17 கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்றை மிகுதியாக தரக்கூடிய நூல் இந்த பழமொழி 400. ஓகேவா? இந்த மாதிரி அரசருக்கு பற்றிய நூல்களும் செய்திகளும் சொல்லுதுன்னு பார்க்குறோம் இல்லையா, அதுதான். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, இப்போ பாடப்பகுதிக்கு செய்யுள் வடிவத்துக்கு வரும். ஸோ 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் பழமொழி 400 சார்ந்து ஒரு என்ன சொல்ற பாடல் வரி, செய்யுள் வரின்றது இருக்கு பாருங்க. மாறி ஒன்று இன்றி, மாறினா அது மழை, சரியா? மழை எதுவுமே இன்றி இல்லாம வறந்திருந்த காலத்தும் வறண்டு போய் இருந்த காலத்திலையும் பாரி மடமகள், சரியா? பாரியுடைய மகள்கள், மடமகள்லாம் இளமகள்கள், சரியா? அங்கவை சங்கவைன்னு பார்க்குறோம் இல்லையா, அவங்க பான் மகருக்கு அப்படின்னா பாணர்களுக்கு, பாணர் பாட்டு பாடி இசையமைத்து ஆடக்கூடிய கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க பான் மகருக்கு அப்படின்னா பாணர்களுக்கு, பாணர்கள் வேண்டி கேட்குறாங்க, சரியா? ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்கன்னு சொல்லிட்டு வேண்டி கேட்குறாங்க. அப்போ பாரியுடைய மகள்கள் என்ன பண்றாங்க, இந்த பான் மகருக்கு, அதாவது பாணர்களுக்கு நீர் உலையுள் சாப்பாடு செய்யணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், உலையிடுவோம் இல்லையா, அந்த நீர் உலையுள் பொன் திறந்து, அதாவது திறந்து அப்படின்னா இட்டு, பொன்னிட்டு. ஓகேவா? இந்த இடத்துல பொன்னிட்டு, பொன் திறந்து அப்படின்றது உணவையும் சொல்லலாம், அரிசியும் சொல்லலாம், இல்லை அந்த உணவு கூடவே தங்கத்தை, சரியா? அதை பொன் தங்கத்தையும் அது கூடவே வச்சியும் அந்த சாப்பாடு கூடவே அவங்களுக்கு இட்டு அவங்களுடைய பசியை வறுமையை போக்கியிருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ பாருங்க, நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு, பொன்னிட்டு என்ன பண்றாங்க, புகவா நல்க, புகவான உணவாகன்னு அர்த்தம். அந்த பொன் திறந்து, பொன்னை உணவாக, இல்லை அரிசி, ஓகேவா? அரிசி, அது நெல்மணிகளை உணவாக நல்கினால், நல்குதல்னா கொடுத்தல். ஓகேவா? ஸோ நல்கினால் அப்படின்னா கொடுத்தல், மாறினா மழை, மடமகள்னா இளமகள், புகவான உணவாக, வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த, மூன்றில் பாருங்க, அதான் பாருங்க, நல்கினால். இது பாருங்க, இந்த கதை சொல்லுது இல்லையா, இந்த ஒரு செய்தி, வரலாற்று செய்தி, ஒரு கதை செய்தியை சொல்லிட்டு இதுக்கு நிகரான ஒரு பழமொழியை அங்கே சொல்லியிருப்பாங்க, கடைசி வரையில சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு செய்யலையும் ஒவ்வொரு பாடல்கள்லையும். ஓகேவா? என்னது, ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படின்றது, ஒன்றுரா முன்றிலோ இல். ஓகே, முன்றில் அப்படின்னா வீட்டின் முன் இடமாக, வீட்டின் முன் இடம், அது திண்ணை, திண்ணையை குறிக்கும். நம்ம சொல்ல முடியாது, வீட்டுடைய முன்பகுதி வாசல் திண்ணை சொல்ல முடியா, திண்ணை பகுதி வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மேடான ஒரு பகுதி, அந்த திண்ணையை குறிக்கும். ஆனால் இந்த இடத்துல டைரக்டா வீடு அப்படின்றத குறிக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அப்ப வீட்டை குறிக்குது அப்படின்னானது, ஒன்றும் இல்லாத வீடுன்னு ஒண்ணு கிடையாது. சொல்ல முடியா, வீட்டுல எதுவுமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் வீணா போயிட்டேன், வீட்டில் இருப்பான், ஆனால் என்ன சொல்ல டெய்லி சாப்பிடுவான், அவங்களுக்கு ஏழ்மையை போக்குற அளவுக்கு அவன் வீட்டில் ஓரளவு வசதி இருக்கும், ஆனால் எதுவுமே இல்லைன்னு புலம்பிகிட்டே இருப்பான் இல்லையா, அதான் அப்படி புலம்பக்கூடாது. ஏன்னா ஒன்றும் இல்லாத வீடுன்னு எதுவுமே இருக்காது. ஏதாவது வீட்டில் போய் பூந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று இருக்கும், ஒரு பாத்திரங்கள், என்ன சொல்ல கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் நெல்மணி, அது ஏதாவது ஒன்று இருக்கும், ஒன்றும் இல்லாதவங்களை கூட. ஓகேவா? அப்போ ஒன்றும் இல்லாத சொல்லிட்டு ஒரு வீடு இருக்குமா, சும்மாவே ஒரு வீடு இருக்குமா, இருக்கும், சும்மா கட்டி புதுசாக போட்டுக்கூடிய ஒரு வீடு இருக்கும், அதுக்கும் கொஞ்சம் நாள் ஆள் வந்துருவாங்க, அந்த வீட்டில் திரும்ப பொருட்கள் வந்துடும். ஓகேவா? அப்போ ஒன்றும் இல்லாத வீடுன்னு எதுவுமே இல்லைப்பா தம்பின்றது பழமொழி 400 மூலயமா நம்மளுக்கு முன்றுரை அறையினார் இந்த ஒரு செயல் மூலமா சொல்றார். ஓகேவா? ஸோ அதான் பாருங்களேன், பாடலுடைய பொருள், மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகள்களான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து, அப்படின்னா ஏதாவது வேண்டி, ஒரு இருந்தால் ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்க, இல்லை பொருள் இருந்தால் கொடுங்க சொல்லிட்டு இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர், அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியோடு முடிக்கிறார். ஓகேவா? இதுல சொல்லப்பட்டிருக்கூடிய பழமொழி என்னது, ஒன்றுரா முன்றிலோ இல். ஓகேவா? அப்படின்னது ஒன்றுமில்லாத வீடு எதுவுமே, ஒண்ணுமில்லாத வீடுன்னு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, தமிழர்களின் பண்பாட்டு குறிகளில் விருந்தோம்பல் மிக முக்கியமானது, முதன்மையானது. ஓகேவா? ஏன்னா அவங்க விருந்தோம்பல் கொடுத்தாங்க இல்லையா வந்த பாணர்களுக்கு, அதுதான். ஓகேவா? அடுத்து பாருங்க, 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம். ஓகேவா? பாருங்க, அதுல ஆற்றுணா வேண்டுவதில் அடிக்கடி பார்த்துருவோம் இல்லையா, அந்த பழமொழியில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் பகுதி இதுதான். ஓகேவா? பாருங்க, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். ஓகேவா? ஆற்றவும் அப்படின்னா நிறைவாகன்னு அர்த்தம். ஓகேவா? நிறைவாக நல்ல நல்ல நூல்கள்லாம் கற்றவங்க அறிவுடையவங்க, அதானே? ஓகேவா? அதுதான், ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். அந்த மாதிரி கற்ற அறிவுடையார், அதுதான் அஃது உடையார், நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அந்த மாதிரி கற்றவங்க 4 திசையில், அதான் நாற்றிசை, சரியா? 4 திசையிலையும் கற்றவங்க போகாத நாடே இருக்காது. ஏன்னா அவங்க கற்றவங்க எந்த இடத்துக்கு வேணாலும் போவாங்க, வந்திருப்பாங்க. ஓகேவா? அப்போ நாற்றிசையும் செல்லாத நாடில்லை,
அவங்க போன அந்த நாடெல்லாம் அந்நாடு வேற்று நாடு ஆக, அவங்க எந்த நாட்டுக்கு போயிருந்தாலும் 4 திசையில அது வேறு நாடு ஆகாது, அவங்களுக்கு அது வேறு நாடு கிடையாது. அது ஆக ஃபாரினா கூட இருக்கலாம். ஆனால் கற்றவங்க வேறு இடத்துக்கு போகிறாங்க, தன் நாட்டை விட்டு தன் நிலத்தை விட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வேற்று நாடாக இருக்காது. ஏன்னா அவங்க கற்றவங்க எங்கே போனாலும் பழிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, வேற்று நாடு ஆகா தமவே யாம் அப்படின்னா அதுவும் அவங்க நாடுகள் தான். ஏன்னா அப்படிதான் அவங்களுக்கு தோன்றும். ஏன்னா கற்றவங்க எங்கே போனாலும் அவங்க சமாளிச்சுப்பாங்க. ஓகேவா? அப்போ கற்றறிந்தவர்களுக்கு அதிகமான வரவேற்புன்றது இருக்குமா? இருக்கும். ஓகேவா? அப்போ நிறைய அறிஞர்கள் ஒரு என்ன சொல்றது தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னா, கற்றவங்க இருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் என்ன பண்ணுவாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு உபசரி பண்ணுறது இருக்கும் இல்லையா, ஒரு விருந்தம் பண்ணுறது இருக்கும் இல்லையா, வாங்க நம்ம வீட்டில் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ கற்றவர்கள் எந்த திசைக்கு எங்கே போனாலும் சரி, ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். அப்போ கற்றவர்கள் எந்த திசைக்கு போனாலும் சரி ஆற்றுணா, அப்போ செல்லக்கூடிய வழி எங்களும் அவளுக்கு சிறப்பான வரவேற்புன்றது கிடைக்கும். அப்போ ஆற்றுணா வேண்டுவது இல், ஆற்று உணா, ஆற்று உணா 6 + 1 தான் இடத்துல ஆற்றுணாவாக மாறிடுச்சு. ஆறுனா வழி, ஆறுனா என்னது? வழி என்ற பொருளை தரும். அவங்க போகக்கூடிய நாடுகள் திசைகள்லாம் போல அதனால அது அவங்க போகக்கூடிய வழி தானே. அப்போது ஆற்றுணானா வழி உணவு. அப்போ அவங்க போகும்போது சாப்பிட்றதுக்காக, வழியில் சாப்பிட்றதுக்காக எந்த ஒரு உணவையும் வேண்டுவதில் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா எங்கே போனாலும் அவங்களுக்கு சாப்பாடுன்றது கிடைக்கும், வரவேற்புன்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதான் ஆற்றவும்னா நிறைவாக, 4 திசைனா 4 திசை, தமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகளே, ஆற்றுனா வழி, சரி, ஆறுனா வழி, உணானா உணவு, அதை கட்டுச்சோறு வழி உணவு. சரியா? அதான் ஆற்றுணா. ஆற்றுணா அப்படின்னாலும் சரி, கட்டுச்சோறு அப்படின்னாலும் சரி, வழி உணவு அப்படின்னாலும் சரி, வழிநடை உணவு அப்படின்னாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். சரியா? ஓகேவா? அதுக்கான பொருள் தான் ஜஸ்ட் பாருங்க. கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையார் ஆவர். அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும். அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை, அந்த நாடுகள் எல்லாமே வேற்று நாடுகள் இல்லை, தம்முடைய நாடுகளே. எனவே அந்நாடுகளுக்கு செல்லும் போது வழிநடை, அதாவது வழி உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இல்லை அப்படின்றதான் இந்த பாடலுடைய செயலுடைய பொருள். ஓகேவா? இதில் சொல்லப்பட்டிருக்கூடிய அந்த பழமொழியானது ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், அதாவது தேவையில்லைன்னு அர்த்தம். வழி உணவு தேவையில்லைன்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடத்தில் இருக்கக்கூடிய என்ன சொல்ல முக்கியமான என்ன சொல்ல இன்ஃபர்மேஷன். இதை தாண்டி நம்ம அவுட் சோர்ஸ்னு பார்க்கும்போது நிறைய பழமொழி 400 400 பாடல்களை 400 பழமொழிகளை கொண்டது. அதை நம்ம டீட்டெயிலாக அவுட் சோர்ஸ்லாம் படிக்கணும்னா 400 படிக்கணும். ஓகேவா? ஸோ அதில் அவுட் சோர்ஸ்னு பார்க்கும்போது ஒரு சிலது எடுத்து கொடுத்துருக்கேன். இதை தாண்டியும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு சிலதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். சாரிம்மா, ஒரு சிலதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். சரியா? ஸோ அதில் பாருங்கள், ஒரு சில முக்கியமான பழமொழிகள், அதனுடைய பொருள் என்ன பாருங்க. அணி எல்லாம் ஆடையின் பின். அணி எல்லாம் ஆடையின் பின். ஆமாம், இப்போ நம்ம என்னதான் அணிகலன்கள், அதாவது பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள், ஆர்னமெண்ட்ஸ் எதாவது இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல வெல் ட்ரெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நம்மளை சிறப்பாக காட்டும் இல்லையா? அதுதான் அணியெல்லாம் ஆடை, நம்ம அணிந்திருக்கக்கூடிய ஆடையின் பின். இதுவே ஆடை சரியில்லாமல் நீங்கள் என்ன ஒரு அணிகலன் எதுவும் அணிஞ்சாலும் உங்களை நல்லா காட்டுமானா காட்டாது. ஓகேவா? அதான் பாருங்கள், ஆடையே முதன்மையான அழகு. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய, நம்ம உடுத்தக்கூடிய ஆடை தான் முதன்மையான அழகு. நல்லா ட்ரெஸ் பண்ணால், வெல் ட்ரெஸ் பண்ணாவே நம்ம பார்க்க அழகாக இருப்போம். சரியா? அது ஆடையின் மேல் பிற அணிகலன்கள் சேரும்போது தான் மேலும் அழகு தரும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அழகு தரக்கூடியது ஆடை தான். ஓகேவா? அடுத்த பழமொழி பாருங்க, இறைத்தோறும் ஊரும் கிணறு. இறைத்தோறும் ஊரும் கிணறு. பாருங்க, இறைத்த கிணறு ஊரும். ஒரு ஊரில் ஒரு கிணறு இருக்குப்பா, அதை மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, நீர் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஊறிக்கிட்டே இருக்கும், நிறைய நீர்ன்றது தந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் எடுக்க தான் அந்த கிணறுன்றது ஊறும். ஓகேவா? இதுவே ஊறாத கிணறுல தண்ணீர் அப்படியே தேங்கி நிற்கும். அப்போ மக்கள் அதை பயன்படுத்தலாம்னு அர்த்தம், அது ஒரு கெட்டுப்போன நீருன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இறைத்தோறும் ஊரும் கிணறு, இறைத்த கிணறு ஊறும், இறைக்காத கிணறு நாரும் பயன் தராதுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, கடன் கொண்டும் செய்வார் கடன். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு கடன் இருக்கும், நம்மள்ட்ட திடீர்னு வந்து ஒரு உதவி கேட்குறாங்க, ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டக்கு நம்மள்ட்ட இல்லைனாலும் வேற ஏதாவது ரெடி பண்ணியா நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி திரும்ப செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே பாருங்க, கடன் கொண்டும் செய்வார் கடன். சான்றோர்கள் கடன் பட்டாவது உதவி செய்து தங்கள் கடமையை செய்வர். ஓகேவா? ஸோ இதான் அந்த ஒரு பழமொழியோட பொருள். அடுத்து பாருங்க, அடுத்த பழமொழி, கற்றலின் கேட்டலே நன்று. ஓகேவா? நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, கம்பேர் பண்ணனா ஜஸ்ட் சும்மா சொல்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நிறைய பேர் கிளாஸஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இல்லை நீங்களே நாளைக்கு நிறைய படிச்சிருப்பீங்க. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களாக இருக்கும், சரியா? நீங்கள் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லை உங்களை நாடி நீங்கள் சீனியராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு அப்புறம் படித்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியலாம், நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகேவா?
படிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு ஈஸியாக சொல்லும்போது கேட்கும்போதே அவங்க டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. இதுவே அவங்கள படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஓகே, ஏன்னா அவங்க எல்லாத்தையும் உட்காந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிய வரும். இதுவே ஆல்ரெடி அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு தெளிவாக ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாக அது என்ன சொல்றது, ஜஸ்ட் கேட்டாலே போதும் புரிஞ்சிடும் இல்லையா? அப்போ படிக்கிறத விட படிச்சுட்டு ஒருத்தவங்க சொல்லும் போது கேட்கறது இன்னும் நல்லது, இன்னும் ஈஸியாகவும் இருக்கும் இல்லையா? அதான் சொல்றது. கற்றலின் கேட்டல் என்று தானே கற்பதை விட கற்றறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது இன்னும் நல்லது. ஓகேவா? நம்ம விஷயத்த படிக்கிறோன்னா நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அது ஓகே, அது நல்ல விஷயம் தான். ஆனால் இது அதை ஆல்ரெடி படித்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு கேட்கும்போது அது இன்னும் அவங்க சிம்பிளாக சொல்லுவாங்க, இன்னும் அதை விளக்கி தெளிவாக இதுதான்ப்பான்னு சொல்லிட்டு டு த கோர் சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னும் தெளிவாக சொல்லுவாங்க, இன்னும் நல்லா புரிஞ்சிடும் இல்லையா? அப்படிதான். அடுத்து பாருங்க, குலவிச்சை கல்லாமல் பாகம் படும். குலவிச்சை, விச்சைனா கல்வி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ குலக்கல்வின்னு அர்த்தம். ஓகேவா? பாருங்க, குலக்கல்வியை சார்ந்து சொல்லக்கூடிய ஒரு பழமொழி. குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். குலவித்தை, குலக்கல்வி, குல அறிவு, இந்த அதான் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லணும் இல்லையா? காலங்காலமாக இப்போ ஒரு தச்சருடைய பையன் ஒரு தச்சர்ன்ற மாதிரி, ஒரு ஆசிரியருடைய பையன் ஒரு ஆசிரியர் மாதிரி, சரியா? ஒரு போர்க்கலை இருக்கக்கூடிய பையன் போர்க்கலையில் சிறந்த வர மாதிரி. ஓகே, அப்படின்னானது இந்தந்த குடிகளில் பிறந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த குடித்தொழில் என்னவோ அதை அவங்க கற்காமலேயே அவங்க கற்கணும்னு நினைக்கும் போது அது அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இது. ஓகேவா? இவங்க அப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது குலக்கல்வி மாதிரி தான். ஓகேவா? ஸோ அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பழமொழி தான் அது. ஸோ ஓகே, ஸோ பாருங்க, குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் அப்படின்னா குலவித்தை, குலக்கல்வி, குல அறிவு கல்லாமலே இனிதே அமையும். ஈஸியாக அவங்க அந்த குலத்தில் பிறந்தவங்க அந்த குலத்துக்கான ஒரு தொழிலை ஈஸியாக கற்றுப்பாங்கன்னு சொல்ல வருது. ஓகேவா? அடுத்து பாருங்க, பழமொழி குன்றின் மேலிட்ட விளக்கு. ஓகேவா? இது பழமொழி நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், நம்ம என்ன சொல் ஓமை தொடர்கள் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அந்த டாபிக் நம்ம அதுலேயும் வரும், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இதுக்கான பொருள் என்னது? நெடுந்தொலைவுக்கு தெரிந்துவிடும். குன்றுனா அது ஒரு மலை தொடர் மாதிரி, ஒரு சின்ன ஒரு மலை குன்று. அதுக்கு மேலே ஒரு விஷயத்த வைக்கும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே தெளிவாக தெரியும், சுற்றி இருக்க எல்லாமே நிறைய பேர் பார்க்கலாம். அப்போ ரொம்ப தூரத்துக்கும் அந்த ஒரு பொருள் விசிபிளாக இருக்கும், எல்லாராலையும் பார்க்க முடியும் இல்லையா? அதுதான். ஓகேவா? அடுத்து பாருங்க, தனிமரம் காடாதல் இல்லை. தனிமரம் காடாதல் இல்லை அப்படின்றது தான் இது. பாருங்க, ஒரு மரம் தனியே நின்று காடாவது இல்லை அப்படின்றது பொருள் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் எல்லா கொஸ்டினும் வந்துச்சு இல்லையா? ஆமாம், சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு ஒருத்தவங்க ஏதோ தகராறு, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு பகை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா? பொதுவாகவே ஒரு பகை இருக்குன்னா அதை சுத்தமாக அந்த பகையை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா தனியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த பகை அது கூட சேர்ந்து தனி மரமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் தனி மரம் நாளைக்கு ஒரு பகைன்னு வச்சுக்கோங்களேன், அது நாளைக்கு ஆனால் சொல்கிறது அந்த தனி மரம் நாளைக்கு ஒரு பெரிய அளவு காடு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அது நம்ம ஃபியூச்சரில் எதிர்க்கும் போது அது நம்மளை விழுங்கிடும். புரியுது இல்லையா? ஸோ அதுக்கும் பகைக்கும் இது பொருந்தும். ஸோ அதை பார்த்துக்கோம். அதான் தனிமரம் காடாதல் இல்லை. அடுத்து பாருங்க, பழமொழி திங்களை நாய் குறைத்தற்று. திங்கள்லாம் என்னது? நிலவு. சொல்ல முடியாது, சூரியனை பார்த்து நாய் குறைச்சா யாருக்கு போன நஷ்டம் சொல்லலாம் இல்லையா? அதுதான் இது. அப்படியே அது நிலவுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நிலவை பார்த்து நாய் குறைத்தது அப்படின்றதான் அந்த பழமொழியோட பொருள். அடுத்து பாருங்க, குறைக்குடம் நீர் தழும்பல் இல் அப்படின்னா என்னது? இல்லைன்னு அர்த்தம். சரி, நிறைக்குடம். குறைக்குடம்னா நிறைக்குடம் அப்படின்னா அது நீரை நிறைந்திருக்கக்கூடிய முழுசாக நிரம்பியிருக்கக்கூடிய ஒரு குடம் தழும்புமா? ஒரு தண்ணியில் குளத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல தழும்பாது, ஏன்னா அது ஃபுல்லாக இருக்கும், அது அப்படியே செட்டில் ஆகிடும். ஓகேவா? அதானது நீர் நிறைந்த குடம் தழும்புவது இல்லை அப்படின்றது இந்த பழமொழி. ஓகேவாமா? ஸோ கடைசியாக நுணலும் தன் வாயால் கெடும். நுணல் அப்படின்னா தவளை. ஓகேவா? தவளையும் தன் வாயால் கெடும் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். தவளையும் தன் வாயால் தீங்கி அதை கேடு விளைவித்து கொள்ளும் அப்படின்றதான் அது. அடுத்து பாருங்க, பாம்பின் கால் பாம்பறியும். பாம்புக்கு மட்டும்தான் தன்னுடைய எங்கே இருக்கு, கால் எங்கன்றது தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்றது. ஓகேவா? நிறைய மக்கள் இருக்கா இல்லையா? அவங்களோட விஷயத்தை பற்றி ரொம்ப டீப்பான ஒரு தவறான இருக்கலாம், இல்லை ரொம்ப நல்ல ஒரு ஒரு கேரக்டராக இருக்கலாம், அது அவங்களுக்கு மட்டும் தான் மேக்ஸிமம் தெரியும், நிறைய தெரியாமல் கூட இருக்கலாம். அதுதான். ஓகே, அடுத்து பாருங்க, முறைக்கு மூப்பு இளமை இல். ஓகேவா? முறைன்னு ஒரு நீதி, ஒரு முறைமை, ஒரு ஜஸ்டிஸ் வச்சுக்கலாமே. ஓகேவா? இதில் மூப்பு இளமைன்றது, மூப்புனா முதுமைன்னு அர்த்தம், இளமைனா உங்களுக்கு தெரியும் எங்கே இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு நீதி அப்படின்னு வரும்போது, ஒரு ஜஸ்டிஸ்னு வரும்போது, ஒரு விஷயத்தை நம்ம நடுநிலைமையோடு ஆராய்ந்து பார்க்கும்போது இது இளமையானவங்க, எதை பற்றினா இவங்க சின்னவங்க பெரியவங்க அப்படின்ற பாகுபாடுன்றது கிடையாது இல்லையா? ஏன்னா நீதினு வரும்போது எல்லாருக்கும் சமமானது, சட்டம் எல்லாருக்கும் சமன் பார்க்குறோம் இல்லையா? அதுதான். அடுத்து பாருங்க, வினா முந்துராத. பாருங்க, வினா முந்துராத உரை இல்லை அப்படின்னா அது வினா முன் துறாத வினை இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா அது வினாக்கு முன்னாடி, கேள்விக்கு முன்னாடி நம்ம பதில்ன்றது பிறந்திருக்காது. ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கான விடைன்றதே உருவாக்கப்பட்டிருக்கும். அதான உண்மை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விடை எழுதிட்டு அதுக்கப்புறம் கேள்வி உருவாக்கியிருப்பாங்களா? கிடையாது. கேள்வி கேட்க தான்
விடைகள்ன்றது அதுக்கான என்ன சொல்றது விளக்கங்கள்ன்றது வந்திருக்கும். சரியா? பாருங்க, கேள்வி கேட்பதற்கு முன் விடை எழுதுவது கிடையாது. நம்ம ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம விடைன்றதை எழுதுவோம். அதே போல தான் அடுத்த ஒரு பழமொழி பாருங்க, இல்லை கணா முன் துறாத வினை. ஓகேவா? இல்லைன்னு சொல்றாங்க. எதுக்கு? கணா முன் துறாத வினை. அதாவது கனவு காண்பதுக்கு முன்னாடி ஒரு வினையை நம்ம செய்ய தொடங்குவோம்னா கிடையாது. ஓகேவா? இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும், ஒரு நல்ல போஸ்டிங் ஆகணும், லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகும் சொல்லிட்டு வந்து படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீம்ன்றது இப்போ இந்த ட்ரீம்ன்றது இருக்குது. இந்த ட்ரீம்ன்றது இருக்குது அப்படின்னா அதை நிறைவேறணும் வேணால் அந்த ட்ரீம் கண்டதுக்கு அப்புறம் தான், அந்த ஒரு கணா கண்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கான செயலையே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகேவா? செயலை செஞ்சுட்டு அப்புறம் கணா காணுவீங்க இல்லையா? கிடையாது இல்லையா? ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை நம்ம யோசிப்போம், அதுக்கான செயலில் அதுக்கப்புறம் ஈடுபடுவோம். ஓகேவா? அப்போது எண்ணம் கணான்றது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் செயல்ன்றது. ஓகேவா? செயலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன கணா காணணும் இல்லை இல்லையா? கணா காணதுக்கு அப்புறம் தான் செயல்ன்றது வரும். அதுதான் இது. சரியா? இல்லை கணா முன்துறாத வினை. இதே போல தான் இதுவும். ஓகேவா? ஒன்றை விரும்பி கனவு காணாது அதற்கான செயல் துவங்குவது இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய பழமொழிகள். நிறைய பழமொழிகள் இருக்குது, 400 பழமொழிகள். அதில் ஒரு சிலது மட்டும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் பழமொழி 400 இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு வேளை எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்டால் வெளியிலேருந்து ரொம்ப வெளியிலேருந்து கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாதவங்க ஃபஸ்ட்டு இதை முடிங்க. இது முடிச்சுட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா பழமொழிகள் 400 புத்தகத்தை ஃபுல்லாக படிங்க. டைம் இருந்துச்சுன்னா படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபைன், அவ்வளோதான்ப்பா. ஸோ அடுத்த ஒரு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. அடுத்த ஒரு வகுப்பில் அடுத்த ஒரு அறநூலான முதுமொழி காஞ்சி அப்படின்னு நூலை பார்க்கலாம். சரியா? ஸோ இது வரைக்கும் அறநூல்கள் தொடர்பான செய்திகள்ன்ற டாப்பிக்கில் இது வரைக்கும் 3 நூல்கள் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஒன்று நாலடியார் பார்த்துட்டோம், அடுத்து நான்மணி கடிகை பார்த்துட்டோம், பழமொழி 400 இதோட பார்த்துட்டோம். சரியா? அடுத்த ஒரு தலைப்பு முதுமொழி காஞ்சி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வகுப்பில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூமா, தேங்க்யூ.